ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டிருப்பீங்க. உங்களை அசிங்கப்படுத்திருப்பாங்க, உங்கள் ஃபேமிலி முன்னாடி அசிங்கப்படுத்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அசிங்கப்படுத்திருப்பாங்க. நிறைய அவமானம், துரோகம் இதெல்லாம் நடந்திருக்கும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நீங்கள் பழி வாங்காதீங்க. ஏன்னா பழி வாங்குறது உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்காரு. நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா, என்னை என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, என் குடும்பத்துக்கு முன்னாடி, என் கணவன் முன்னாடி, என் மனைவி முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் நானும் இப்படி இருந்தேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு துரோகம் பண்ணவங்க, என்னை காயப்படுத்தினவங்க, என்னை கஷ்டப்படுத்தினவங்க, என் ஃபேமிலி முன்னாடி, எல்லாரும் முன்னாடி கஷ்டப்படுத்தினவங்கலாம் நான் இன்றைக்கி ப்ரேயர் தான் பண்ணுறேன். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குங்க, நான் இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் அதுலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு நான் ப்ரேயர் பண்ணுறேன். அதுக்குன்னு அவங்க கஷ்டப்படணும், அவங்க நாசமாக போகணுன்னு நான் சொல்ல, அவங்க உணர்வாங்க நான் தான் செஞ்சது தப்புன்றது உணர்த்தணும் ஆண்டவரே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது கஷ்டப்படுத்தினாங்களா, ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் பழி வாங்காதீங்க. பழி வாங்குறது உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.